ரொம்ப புடிச்சிருக்குங்க மேம். வேற எங்க போயிருந்தாலுமே நான் இவ்ளோ சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டா சாரோட 50 டேஸ் ஸ்பீக்கிங் மாரத்தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவ்ளோ டெவலப் ஆயிருக்கு. உண்மையாவே நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான ரீசனே அந்த பிராக்டிஸ் கிளாஸ் தாங்க மேம். மேம் நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் எல்லாமே தி பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் மேம். எங்க இருந்து நீ லேர்ன் பண்ணிக்கிட்ட, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த டிஃப்ரெண்ட் கிடையாது. மைசெல்ஃப் பிரியங்கா ஃப்ரம் கோவை மேம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் மேம். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண அப்போவே அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸே எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது. அதுக்கப்புறம் கண்டினியூவா சாரோட நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் அவர் கூட ஒரு 8 to 10 months நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என்ன பேசிக்கா நான் எரர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்னால இங்க வந்து தெளிவா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. அண்ட் தென் இதை எடுத்துட்டு போய் என்னோட சன்னுக்குமே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேம். வேற எங்க போயிருந்தாலுமே நான் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். இந்த பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்றது இல்லாம ஒரு ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்றது, ஒரு ஸ்லாங் எப்படி கொண்டு வர்றது, அந்த வித் ஆக்ஷனோட இங்கிலீஷ் நம்ம ஸ்பீச் பண்ணக்குள்ள வித் ஆக்ஷனோட எப்படி கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சார் கிட்ட இருந்து நிறையவே இப்போ ரீசெண்டா சாரோட 50 டேஸ் ஸ்பீக்கிங் மாரத்தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. சாரோட அந்த மார்னிங் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி சார் ஒவ்வொரு பர்சனுக்கும் செப்பரேட்டா டைம் கொடுத்து அவர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கறது, அவங்களோட மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது மூலயமா நான் என்னோட கரெக்ஷன்ஸ்லாம் என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு நல்லா வந்துட்டு இருக்கு, ஸ்லாங், அந்த பாடி ஆக்ஷன்ஸ். பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு ஷையா ஃபீல் பண்ணோம். நான் எல்லாரும் பேசுறாங்க, நம்மளால பேச முடியல அப்படின்ற மாதிரி ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஆனா இப்போ பாத்தீங்க ஒன்ஸ் அப்பான் இயர் டைம் அந்த டைம்க்கு இப்பவும் கம்பேர் பண்ணக்குள்ளார எனக்கு அந்த ஷைனஸ், அந்த ஃபியர் எதுவுமே என்கிட்ட கிடையாதுங்க மேம். அவ்வளோ ஃப்ளூயன்ஸியா என்னால கொண்டு வர முடியுது. பட் அவங்க இந்த அளவுக்கு நம்ம 7 ஏஞ்சல்ஸ் அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலைங்க மேம். ஜஸ்ட் எல்லாமே வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வந்து இது இந்த டாஸ்க் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்களே தவிர வேற எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. 7 ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி கிடையாதுங்கம்மா. டைரக்டா ஜூம் 1-to-1 சார் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயா இருக்கட்டும், இல்ல கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயத்த பத்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்குள்ளார எல்லாருமே அவங்க அந்த இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ஸா அவங்களுக்கு பேச வர்றதுனால அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருவாங்க. என்னால அதை வந்து கொண்டு போயிட்டு சேர்க்க முடியாது. நான் சொல்ல வர விஷயம் கரெக்டாவே இருந்தாலுமே அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பின்னடைவதை கொடுத்துருந்தது மேம். பட் இப்போ நான் நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது மேம். என்னன்னா ஆட்ல வந்து சார் பேசக்குள்ளே நான் அதை வாட்ச் பண்ணேன். அவர் அவ்வளோ ஓப்பன் டாக்கா இருக்கிற விஷயங்கள் எதுவுமே எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம இதுதான் இப்படிதான் அப்படிங்கிறத பிராங்கா சொன்னாரு. அந்த வேர்ட்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. ஓ ஷியூரா நம்ம இதை வந்து பார்ப்போம். ஜஸ்ட் 99 rupees பே பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு தான் நான் உள்ள வந்தேன் மேம். ஆஃப்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள வந்தேங்க மேம். உண்மையாவே நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா உங்ககிட்ட நான் சொல்றதுக்கான ரீசனே அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் தாங்க மேம். அந்த ப்ராக்டிஸ் நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னாவே பேபிஸ் அழுகுறாங்க, நான் அவங்கள பாக்குறதோ இல்ல ஓக்கோ அந்த மாதிரி போயிடுவேன். பட் சார் ப்ராக்டிஸ்க்காக பிரேக் அவுட் ரூம் ப்ரிப்பேர் பண்ணி அதுல 2 or 3 members இல்ல 3 or 4 members அந்த மாதிரி போட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ நீங்க ஒரு எரர் பண்றீங்கன்னா எனக்கு தெரியுதுன்னா நான் கரெக்ஷன் பண்றேன், நான் எரர் பண்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எனக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கலந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் குயிக்கா எங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுதுங்க மேம். அந்த டைமிங்கும் சேவ் பண்ண முடியுது, குயிக்கா ப்ராக்டிஸ் பண்ணி எங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியுதுங்க மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேம். உண்மையாவே சாருக்கு நாங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணணும் மேம். சார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் வைஸ் கொண்டு போயிட்டு இருக்காருங்க மேம். அந்த சிஸ்டமை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும் போதுதான் எங்களால இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வர முடியுதுங்க
மேம் நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் எல்லாமே தி பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன் மேம். நான் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உண்மையாவே ஆத்மார்த்தமான விஷயமா தான் சொல்றேன். இது நான் எதுவுமே வந்து குறை சொல்ல மாட்டேன். எல்லாமே தி பெஸ்ட் தாங்க மேம். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலுமே எங்களால சக்சஸ் பண்ண முடியாது மேம். லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது, சக்சஸ் பண்ணவும் முடியாது. ஸோ எல்லாமே தி பெஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்குள்ள 1 or 2 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பேசுவோம். பேசக்குள்ள எங்க இருந்து நீ லேர்ன் பண்ணிக்கிட்ட, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த டிஃப்ரெண்ட் கிடையாது, இப்போ இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்மே 2 or 3 மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்களும் ஜாயின் பண்ணணும், எங்க நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற கொஸ்டினே கேட்டிருக்காங்க மேம். அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அது உங்களுக்கு அஸ் அ ஸ்டூடெண்டா என்ன வேணுமோ டே பை டே பிளேஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ஆச்சும் லைஃபுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், எஜுகேஷன் வைஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு டீச் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காரு. அது பாத்தீங்கன்னா எனக்குள்ள எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னா, நான் ஜஸ்ட் ஒரு கிச்சன்ல இருந்தா கூட இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்றேன்னா சார் சொன்ன விஷயம் எனக்கு அந்த டைம்ல ஸ்பார்க் ஆகும். நான் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிப்பேன். அந்த அளவுக்கு வந்து அவர் எங்களுக்கு டீச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காருங்க மேம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாரு. வேற எங்க போயிருந்தாலும் இது வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள்ல இந்த மாதிரியான தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி டீச் பண்ணி கொண்டு போற ஒரு ப்ரொஃபஷனலா நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க.